அன்பு உறவுகளுக்கு அன்னை தமிழ் அகாடமியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நாம் இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்திலிருந்து இயல் 9க்கான ஒருவரி வினாவிடைய தெளிவான விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதே பாடப்பகுதியில், அதாவது 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 9இல் இதற்கு முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பொது தமிழ் பாடத்தில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே எளிமையாக பெறலாம். வாங்க பாடப்பகுதிக்கு செல்வோம். 8ஆம் வகுப்பு புதிய புத்தகம் இயல் 9. இதில் என்னென்ன தலைப்புகளின் கீழே நம்மளுக்கு பாடப்பகுதி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். இறையரசன் எழுதிய உயிர்குணங்கள் எனும் பாடப்பகுதி, மேத்தா எழுதிய இளைய தோழனுக்கு எனும் பாடப்பகுதி, சட்டமேதை அம்பேத்கர் பற்றிய பாடப்பகுதி, கோமகள் எழுதிய பால்மனம் என்ற சிறுகதை பகுதி, அணி இலக்கணம் என்ற இலக்கண பகுதி. இதிலிருந்து ஒருவரி வினாவிடைகள் பார்க்க போகிறோம். இதே பாடப்பகுதியில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பார்க்க போகிறோம். வாங்க வினாவிடைக்கு செல்வோம். உயிர்குணங்கள் கேள்வி எண் 1 பாருங்க. உயிர்குணங்கள் என்ற பாடப்பகுதியின் ஆசிரியர் இறையரசன். உயிர்குணங்கள் என்ற பாடப்பகுதியின் ஆசிரியர் இறையரசன். கேள்வி எண் 2 சொல்லும் பொருள் பார்க்குறோம். நிறை என்பதன் பொருள் மேன்மை, பொறை என்பதன் பொருள் பொறுமை, பொச்சாப்பு என்பதன் பொருள் சோர்வு, மையல் என்பதன் பொருள் விருப்பம், மையல் என்பதன் பொருள் விருப்பம், ஓர்ப்பு என்பதன் பொருள் ஆராய்ந்து தெளிதல், அழுக்காறு என்பதன் பொருள் பொறாமை, மதம் என்பதன் பொருள் கொள்கை, இகல் என்பதன் பொருள் பகை, மண்ணும் என்பதன் பொருள் நிலை பெற்ற. இதில் பாருங்க, பொறை என்பதன் பொருள் பொறுமை, பொச்சாப்பு என்பதன் பொருள் சோர்வு, அழுக்காறு என்பதன் பொருள் பொறாமை, மையல் என்பதன் பொருள் விருப்பம், மதம் என்பதன் பொருள் கொள்கை, இகல் என்பதன் பொருள் பகை. இதெல்லாம் முக்கியமாக இந்த 4ஐயும் கொடுத்துட்டு நம்மளுக்கு பொறுத்துக்களை கேட்கலாம். அடுத்து பாருங்க, கேள்வி எண் 3. மார்கழி திங்களில் பொழுது விடியும் முன்பே பெண்கள் துயிலெழுந்து பிற பெண்களையும் எழுப்பிக் கொண்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் வழக்கம் உண்டு. இதனை டேஸ் என்பர், பாவை நோன்பு என்பர். இதில் மார்கழி திங்களில் அப்படிங்கிறது கீவேர்டு பாருங்க. மார்கழி திங்களில் பொழுது விடிகிறதுக்கு முன்னாலேயே ஒரு சில பெண்கள் பல பெண்களை எழுப்பி கொண்டு போய் ஆற்றில் குளிச்சுட்டு இறைவனை வழிபடும் வழக்கத்துக்கு பேர் பாவை நோன்பு என்று பெயர். கேள்வி 4 பாருங்க. திருமாலை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டாள் பாடிய பாடல் திருப்பாவை. இதில் கீவேர்டு பார்த்துக்கோங்க. திருமாலை வழிபடுறது, இதில் ஆண்டாள் பாடிய பாடல் திருப்பாவை. இப்போ பாருங்க, திருமாலை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டாள் பாடிய பாடல் திருப்பாவை. கேள்வி 5 பாருங்க. சிவபெருமானை வழிபடச் செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக மாணிக்க வாசகர் பாடிய நூல் திருவெம்பாவை. அப்போ இதில் பாருங்க, சிவபெருமான், மாணிக்க வாசகர், திருவெம்பாவை. இதுதான் கீவேர்டு. அடுத்து பாருங்க, கேள்வி 6. திருவெம்பாவை நூலை இயற்றியவர் மாணிக்க வாசகர். திருவெம்பாவை நூலை இயற்றியவர் மாணிக்க வாசகர். கேள்வி எண் 7 பாருங்க. இறையரசனின் இயற்பெயர் சேசுராஜா. இறையரசனின் இயற்பெயர் சேசுராஜா. கேள்வி எண் 8. ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவை என்னும் நூலை எழுதியவர் இறையரசன். ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையை தழுவி கன்னிப்பாவை என்னும் நூலை எழுதியவர் இறையரசன். கேள்வி எண் 9. சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பந்தய கண்ணானே பாடலோ ரெம்பாவாய் என்ற பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் திருப்பாவை. இதை இயற்றியவர் ஆண்டாள். அப்போ சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் அப்படின்னு வந்ததுன்னா அது திருப்பாவை நூல், ஆண்டாள் இயற்றிய நூல் அப்படிங்கிறத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து பாருங்கள், புத்தக பின்பக்க வினாக்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கேள்வி எண் 10. அடுத்தவர் வாழ்வை கண்டு டேஸ் கொள்ளக்கூடாது, அழுக்காறு கொள்ளக்கூடாது. அடுத்தவர் வாழ்வை கண்டு டேஸ் கொள்ளக்கூடாது, அழுக்காறு கொள்ளக்கூடாது. அழுக்காறு என்றால் பொறாமை என்று பொருள். அப்போ அடுத்தவங்க வாழ்வை கண்டு நம்ம பொறாமை கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கேள்வி எண் 11 பாருங்க. நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று பொச்சாப்பு. நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று பொச்சாப்பு. பொச்சாப்பு என்பதன் பொருள் சோர்வு. இன்ப துன்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இன்பம் கூட்டல் துன்பம். குணங்கள் கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் குணங்கள் எல்லாம். அடுத்து பொறுத்துக்க பார்க்குறோம். எல்லாமே சரியாகவே பொருந்திருக்கு. நிறை என்பதன் பொருள் மேன்மை, பொறை என்பதன் பொருள் பொறுமை, மதம் என்பதன் பொருள் கொள்கை, மையல் என்பதன் பொருள் விருப்பம்.
இப்போ விருப்பத்திற்கு சரியான தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா மையல் அப்படிங்கிறது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து இளைய தோழனுக்கு என்னும் பாடப்பகுதியை பார்க்க போகிறோம். கேள்வி எண் 15 பாருங்கள். நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையது தான் என்ற பாடலை எழுதியவர் மூமேத்தா. நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் என்ற பாடலை இயற்றியவர் மூமேத்தா. அதாவது நம்ம பாடப்பகுதியை படிச்சுக்கிட்டு வரும்போதே நமக்கான மோட்டிவேஷன் வந்து நம்ம பாடப்பகுதியிலே இருக்கும். அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் சாங் தான் இது. நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையது தான் என்ற பாடலை எழுதியவர் மூமேத்தா. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 16. ஓடி வந்து கைகுலுக்க ஒருவரும் இல்லையா உன்னுடன் நீயே கைகுலுக்கிக்கொள். ஓடி வந்து கைகுலுக்க ஒருவரும் இல்லையா உன்னுடன் நீயே கைகுலுக்கிக்கொள் என்ற பாடலை எழுதியவர் மூமேத்தா. கேள்வி எண் 17 பாருங்கள். வானம்பாடி இயக்க கவிஞர்கள் குறிப்பிடத்தக்கவர் மற்றும் புதுக்கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளில் ஒருவர் மூமேத்தா. அப்போ வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மூமேத்தா அவர்கள். நம்மளுடைய கவிஞர்களே நிறையா பார்ப்போம். அதாவது பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் அப்படின்னு பார்ப்போம், வானம்பாடி கவிஞர்கள் அப்படின்னு பார்ப்போம், எழுத்தாளர்களை பார்த்திங்கன்னா மணிக்கொடி எழுத்தாளர்கள், இந்த மாதிரிலாம் பார்ப்போம். அந்த அடிப்படையில் வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் தான் இந்த மூமேத்தா. கேள்வி எண் 18 பாருங்கள். மூமேத்தா அவர்கள் இயற்றிய நூல்கள் கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழநிலா, மகுடநிலா, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. அப்போ பாருங்கள், கண்ணீர் பூக்கள் என்ற நூலின் ஆசிரியர் மூமேத்தா அவர்கள். ஊர்வலம், சோழநிலா, மகுடநிலா என்ற நூலின் ஆசிரியர் மூமேத்தா அவர்கள். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலின் ஆசிரியர் மூமேத்தா அவர்கள். நம்மளுக்கு ஏதாவது ஒரு நூலை கொடுத்துட்டு அது ஆசிரியர் பேர் கேட்பாங்க, கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 19. கவிஞர் மூமேத்தாவின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் கவிதை நூல். கவிஞர் மூமேத்தாவின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் அது ஒரு கவிதை நூல். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கேள்வி எண் 20 பாருங்கள். உன்னுடன் நீயே டேஸ் கொள் கை குலுக்கிக் கொள். கவலைகள் டேஸ் அல்ல கை குழந்தைகள் அல்ல. கவலைகள் கை குழந்தைகள் அல்ல. கேள்வி எண் 22 பாருங்கள். விழித்தெழும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விழித்து கூட்டல் எழும். போவதில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது போவது கூட்டல் இல்லை. படுக்கை ஆகிறது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படுக்கை கூட்டல் ஆகிறது. தூக்கி கொண்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மன்னிக்கவும் தூக்கி கூட்டல் கொண்டு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தூக்கி கொண்டு. விழித்து கூட்டல் எழும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் விழித்தலும். அடுத்து சட்டமேதை அம்பேத்கர் பற்றிய ஒரு பாடப்பகுதியை பார்க்குறோம். இது மிக மிக முக்கியமான பாடப்பகுதி. நம்மளுக்கு தமிழில் மட்டுமல்ல, நம்முடைய ஜிஎஸ் பாடப்பகுதியிலையும் நிறைய கேள்விகள் நம்மளுடைய அம்பேத்கர் பற்றி ஐஎன்எம் பாட்டில் கேட்பாங்க. இந்த மாதிரி நிறைய பாடப்பகுதியில், அதாவது ஜிஎஸ் பாட்டிலையும் நம்மளுக்கு அம்பேத்கர் பற்றிய கேள்விகள் நிறைய இடம்பெறும், தமிழிலும் இடம்பெறும். ஸோ மிக மிக முக்கியமான பாடப்பகுதி. அதே மாதிரி குரூப் 2 மெயின்ஸ் எழுதுறீங்க, குரூப் 1 மெயின்ஸ் எழுதுறீங்கன்னா மெயின்ஸில் அம்பேத்கர் பற்றி கண்டிப்பாக கேள்விகள் வரும். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம இதை முழுமையாக பார்ப்போம். கேள்வி எண் 27 பாருங்கள். இந்திய மக்களுக்கு அரசியல் விடுதலையோடு சமூக விடுதலையும் கிடைக்கும்போது தான் இந்தியா முழுமையான விடுதலை பெற்ற நாடாக இருக்க முடியும் என கருதிய தலைவர் அம்பேத்கர். அப்போ அரசியல் விடுதலையோடு சமூக விடுதலையும் வேண்டும் என்று முழங்கியவர் அம்பேத்கர். விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர், இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை என வழங்கப்படுபவர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள். அப்போ இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர், இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தை யார்? நம்முடைய பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள். கேள்வி 29 பாருங்கள். சமூக சீர்திருத்தவாதியாகவும் பொருளியல் அறிஞராகவும் அரசியல் தத்துவ மேதையாகவும் பகுத்தறிவு சிந்தனையாளராகவும் விளங்கியவர் அம்பேத்கர். அம்பேத்கர் பிறந்த ஆண்டு 14/4/1891. பாருங்கள், ஏப்ரல் 14, அந்த சித்திரை 1 அப்படின்னு வரும் இல்லையா, நம்மளுடைய தமிழ் வருட பிறப்பு அன்னைக்கு தான் அம்பேத்கர் அவர்கள் பிறந்திருக்காங்க. அப்போ ஏப்ரல் 14 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஏப்ரல் 14 வந்து தமிழக அரசால் சமத்துவ, அம்பேத்கர் பிறந்தநாளை வந்து சமத்துவ தினமாக அனுசரிக்கப்படும் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு இப்போ வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் கூட கேட்கலாம். அப்போ அம்பேத்கர் பிறந்த ஆண்டு ஏப்ரல் 14, 1891. தன்னுடைய பெற்றோருக்கு 14வது குழந்தையாக பிறந்திருக்கிறார்.
அடுத்து பாருங்கள் கேள்வி 31. அம்பேத்கரின் பெற்றோர் ராம்ஜி சக்பால், பீமாபாய். அம்பேத்கரின் ஊர் அம்பவாதே, அதாவது மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி மாவட்டத்தில் உள்ள அம்பவாதே தான் அம்பேத்கரின் ஊர். அம்பேத்கர் தந்தையாற்றிய பணி இராணுவ பள்ளி ஆசிரியர் ஒன்றில் ஆசிரியராக இருந்தாங்க. இராணுவ பள்ளி ஒன்றில் ஆசிரியராக அம்பேத்கர் தந்தை பணி செய்தார். கேள்வி 34 பாருங்கள். அம்பேத்கர் தனது தொடக்க கல்வியை எங்கு பயின்றார்? சதாராவில் உள்ள பள்ளி. பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் மீது செலுத்திய, அதாவது பீமாராவ் ராம்ஜி என்ற அம்பேத்கர் மீது அன்பு செலுத்திய ஆசிரியர் மகாதேவ் அம்பேத்கர். கேள்வி 36. யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக பீமாராவ் சக்பால் அம்பவாதேக்கர் என்னும் தம் பெயரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் என மாற்றிக்கொண்டார்? ஆசிரியர் மீது கொண்ட பற்றின் காரணமாக. அம்பேத்கர் குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்ந்த ஆண்டு 1904. அம்பேத்கர் பள்ளி படிப்பை முடித்த ஆண்டு 1907. அம்பேத்கர் யாருடைய உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் படித்து 1912ஆம் ஆண்டு இளங்கலை பட்டம் பெற்றார்? பரோடா மன்னர் சயாஜி ராவ். யாருடைய உதவியுடன் உயர்கல்வி கற்க அம்பேத்கர் அமெரிக்கா சென்றார்? பரோடா மன்னர் சாயாஜி ராவ். கேள்வி 41 பாருங்கள். அம்பேத்கர் பண்டைய கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்ற ஆண்டு 1915. அப்போ பண்டைய கால இந்திய வணிகம் என்ற நூலின் ஆசிரியர்னு கேட்டால் அம்பேத்கர் அப்படின்னு பார்க்கணும். அப்போ அவர் இந்த நூலுக்காக முதுகலை பட்டம் பெற்றிருக்காரு. எந்த வருஷம்? 1915. எந்த நூல்? பண்டைய கால வணிகம், இந்திய வணிகம். கேள்வி 42 பாருங்கள். இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் தலைப்பில் ஆய்வு கட்டுரை எழுதி அதை சிறு புத்தகமாகவும் வெளியிட்டவர் அம்பேத்கர். அப்போ இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலின் ஆசிரியர் அம்பேத்கர். கேள்வி 43 பாருங்கள். அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். கேள்வி 44 பாருங்கள். இந்தியாவில் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வு நூலை எழுதியவர் அம்பேத்கர் அவர்கள். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலின் ஆசிரியர் அம்பேத்கர் அவர்கள். இந்த நூலுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தால் முனைவர் பட்டம் பெற்றார். யார்? அம்பேத்கர் அவர்கள். அப்போ கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெறுவதற்கு எந்த ஆய்வு நூலை அம்பேத்கர் அவர்கள் சமர்ப்பித்தார்? இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூல். கேள்வி 45 பாருங்கள். பொருளாதார படைப்பிற்காக அம்பேத்கர் லண்டன் சென்ற ஆண்டு 1920. ரூபாய் பற்றிய பிரச்சனை என்னும் ஆய்வு கட்டுரைக்காக அம்பேத்கர் முனைவர் பட்டம் பெற்ற ஆண்டு 1923. அப்போ நம்மளுக்கு ஆண்டுகள் பெரும்பாலும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். அப்படி கேட்டால் கூட ஆண்டுகளை நான் கண்டிப்பாக ஞாபகம் வைத்துக்கொள்ளணும். இதில் நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கிறது ரூபாய் பற்றிய பிரச்சனை என்ற நூலின் ஆசிரியர் அம்பேத்கர் அவர்கள். இந்த நூலை அடிப்படையாக கொண்டு தான் நம்முடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்னும் அமைப்பு தொடங்குறதுக்கு இந்த நூல் மிக மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. கேள்வி எண் 47. அம்பேத்கர் சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டம் பெற்ற ஆண்டு 1923. கேள்வி எண் 48 பாருங்கள். ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்னும் அமைப்பை அம்பேத்கர் துவங்கிய ஆண்டு 1924. அப்போ ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்னும் அமைப்பை தொடங்கியவர் அம்பேத்கர் அவர்கள். என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன், அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதுடன் ஆதரிப்பேன் என்று கூறியவர் அம்பேத்கர் அவர்கள். என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்குமோ அதற்காக போராடுவேன் என்றவர் அம்பேத்கர் அவர்கள். கேள்வி எண் 50 பாருங்கள். ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்பாக அம்பேத்கருடன் தமிழகத்திலிருந்து முதல் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டவர் ராவ் பகதூர் ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள். அப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்பாக அம்பேத்கருடன் தமிழகத்திலிருந்து முதல் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டவர் தான் ராவ் பகதூர் ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள். கேள்வி எண் 51 பாருங்கள். ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவமும் வழங்க வேண்டும் என்று 2வது வட்டமேசை மாநாட்டில் வலியுறுத்தியவர் அம்பேத்கர் அவர்கள். கேள்வி எண் 52. 2வது வட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கர் வலியுறுத்தியதன் காரணமாக ஆங்கில அரசால் வழங்கப்பட்ட உரிமை இரட்டை வாக்குரிமை. ஒரு தொகுதியில் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் ஒடுக்கப்பட்ட சமூக வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் அளிக்கும் உரிமை இரட்டை வாக்குரிமை.
இரட்டை வாக்குரிமைக்கு எதிராக உண்ணா நோன்பு இருந்தவர் காந்தியடிகள். இரட்டை வாக்குரிமைக்கு எதிராக உண்ணா நோன்பு இருந்தவர் காந்தியடிகள். ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனித்தொகுதி வழங்குவது என முடிவு செய்யப்பட்ட ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தம். காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் இடையே நடைபெற்ற பூனா ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு 1931. இந்த டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க, செப்டம்பர் 24. அப்போ பூனா ஒப்பந்தம் யாருக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம்? காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தம். எந்த ஆண்டு இந்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது? 1931 செப்டம்பர் 24. கேள்வி எண் 57 பாருங்க. சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கியவர் அம்பேத்கர். சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கியவர் அம்பேத்கர். அப்போ அம்பேத்கர் தொடங்கிய அரசியல் கட்சியின் பெயர் சுதந்திர தொழிலாளர் கட்சி. சுதந்திர தொழிலாளர் கட்சியில் மொத்தம் எத்தனை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர்? 15. அப்போ 1935 சட்டத்தின்படி 1937 இந்தியா முழுவதுக்கும் தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் சுதந்திர தொழிலாளர் கட்சியின் சார்பில் அம்பேத்கர் உருவாக்கிய அந்த கட்சியின் சார்பில் 15 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. அதில் அம்பேத்கரும் ஒருவர். கேள்வி 59 பாருங்கள். அம்பேத்கர் துவங்கிய இதழின் பெயர் ஒடுக்கப்பட்ட பாரதம். அம்பேத்கர் துவங்கிய இதழின் பெயர் ஒடுக்கப்பட்ட பாரதம். 1927 தொடங்குறாரு. சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கும் நோக்கில் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட அமைப்பு சமாஜ் சமாத சங்கம். அப்போ அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட அமைப்பு பேர் சமாஜ் சமாத சங்கம். கேள்வி 61 பாருங்கள். நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்திய அம்பேத்கர் வெற்றி பெற்ற ஆண்டு 1930. அப்போ நாசிக் கோயில் நுழைவு போராட்டம் அம்பேத்கர் அவர்கள் நடத்தப்பட்டது 1930. கேள்வி 62 பாருங்கள். இந்திய விடுதலை பெற்றவுடன் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராகவும் பொறுப்பேற்று கொண்டவர் அம்பேத்கர் அவர்கள். அப்போ இதில் ஒரு நம்ம புத்தகத்திலே தப்பாக கொடுத்துருப்பாங்க. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அப்படிங்கிறது சரியானது. ஆனால் இதில் இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவர் கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியல் சாசன சபை கிடையாது, அரசியல் சட்ட வரைவு குழுவின் தலைவர் தான் அம்பேத்கர். அப்போ நம்மளுக்கு கேள்வியில் கேட்பாங்க, இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவர் யாருன்னு கேட்பாங்க. அவர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவர். அதில் புத்தகத்தில் இப்படி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை தமிழில் இதே சென்டென்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் கொடுங்க. ஒருவேளை ஜிஎஸ் பாட்டில் இந்த கேள்விகள் கேட்டாங்கன்னா அது இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவர் ராஜேந்திர பிரசாத் தான். அதாவது அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் தான் நம்மளுடைய அம்பேத்கர் அவர்கள். ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அரசியல் சாசன சபைங்கிறது ஒட்டுமொத்த அரசியல் சாசன அந்த சபையை குறிக்கிறது. அதில் சட்ட வரைவு குழு என்பது மொத்தம் 8 பெரிய குழுக்கள் இருக்கும், அப்புறம் 13 சிறிய குழுக்கள் இருக்கும். அதில் ஒரு குழு தான் வரைவு குழு, டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய தலைவராக அம்பேத்கர் இருந்திருக்காங்க. கேள்வி 63 பாருங்கள். அம்பேத்கர் தலைமையில் அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1947 ஆகஸ்ட் 29. அரசியல் சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1947 ஆகஸ்ட் 29. கேள்வி 67 பாருங்கள். அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் இடம்பெற்றவர்கள் மொத்தம் 7 பேர். அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் இடம்பெற்றவர்கள் மொத்தம் எத்தனை பேர்னு கூட கேட்பாங்க. மொத்தம் 7 பேர். அதாவது அம்பேத்கரை தலைமையாக கொண்டு மொத்தம் அம்பேத்கர் உட்பட 7 பேர். அதில் யாருன்னு பார்த்துருங்க. அதுலேயும் இதுலேயும் வரைவு குழுவில் இடம்பெறாதவர்கள் யாருன்னு கேட்பாங்க. அப்போ இடம்பெற்றவர்கள்லாம் யாருன்னு தெரிஞ்சால் தான் நம்ம இடம்பெறாதவர்களை நம்ம எலிமினேட் பண்ண முடியும். அப்போ பாருங்கள், அம்பேத்கர் தலைவராக இருந்தால் சட்ட டிராஃப்டிங் கமிட்டியோடைய தலைவர் அம்பேத்கர் அவர்கள். இதில் கோபால்சாமி ஐயங்கார் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அல்லாடி கிருஷ்ணசாமி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், KA முன்சி, சையது முகமது சாதுல்லா, மாதவராவ், TP கைத்தான், இவங்களாம் இருந்திருக்காங்க. இதெல்லாம் பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்குது. அப்போ பாருங்கள், அம்பேத்கர், கோபால்சாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி, KA முன்சி, சையது முகமது சாதுல்லா, மாதவராவ், TP கைத்தான். கேள்வி 65 பாருங்கள். அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு 21 பிப்ரவரி 1948. அப்போ
அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு 1948 பிப்ரவரி 21. மிகச்சிறந்த சமூக ஆவணம் என வரலாற்று ஆசிரியர்களால் போற்றப்பட்டது இந்திய அரசியலமைப்பு. மிகச்சிறந்த சமூக ஆவணம் இந்திய அரசியலமைப்பு. இலங்கையில் நடைபெற்ற பௌத்த துறவிகள் கருத்தரங்கில் கலந்து கொண்டவர் அம்பேத்கர். உலக பௌத்த சமய மாநாட்டில் கலந்து கொண்டவர் அம்பேத்கர். எந்த ஆண்டு நாக்பூரில் லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்தில் அம்பேத்கர் தன்னை இணைத்து கொண்டார்? 1956 அக்டோபர் 14. அப்போ எந்த ஆண்டு? 1956. எந்த இடம்? நாக்பூரில். அதாவது லட்சக்கணக்கான மக்களோடு புத்த சமயத்துக்கு அம்பேத்கர் மாறுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அக்டோபர் 14, 1956. இது நடந்த கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களில் அம்பேத்கர் அவர்கள் இறந்துறாங்க. பாருங்கள், கேள்வி எண் 70 பாருங்கள். அம்பேத்கர் மறைந்த ஆண்டு டிசம்பர் 6, 1956. அப்போ அம்பேத்கர் மறைந்த ஆண்டு 1956. என்ன டேட்டு? டிசம்பர் 6. அதாவது இந்த நாளில் தான் பாபர் மசூதி இடிப்பு தினம் அப்படிங்கிறதையும் நம்ம ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 71. அம்பேத்கரால் எழுதப்பட்டு அம்பேத்கர் மறைந்த பிறகு வெளியான புத்தகம் புத்தரும் அவரின் தம்மமும். அம்பேத்கர் மறைந்த பிறகு வெளியான புத்தகம் புத்தரும் அவரின் தம்மமும் 1957 வெளியாகுது. கேள்வி எண் 72 பாருங்கள். இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது அம்பேத்கருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு 1990. பாருங்கள், பாரத ரத்னா விருது அம்பேத்கருக்கு வழங்கப்பட்ட ஆண்டு 1990. அவர் இறந்து கிட்டத்தட்ட 33 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருதை கொடுத்துருக்காங்க. கேள்வி எண் 73 பாருங்கள். நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை, மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை என கூறியவர் அம்பேத்கர். நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை, மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை என்ற கூற்றுக்கு உரியவர் யாருன்னு கேட்பாங்க? அம்பேத்கர் அவர்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்தலுக புத்தக பின்பக்க வினாக்கள். வாங்க, கேள்வி எண் 74 பாருங்கள். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர் அவர்கள். பூனா ஒப்பந்தம் டேஸ் மாற்ற ஏற்படுத்தப்பட்டது. இரட்டை வாக்குரிமையை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது. சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் சமாஜ் சமாத சங்கம். அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு வழங்கிய விருது பாரத ரத்னா விருது. கோடிட்ட இடங்களை நிரப்புக. புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் புத்தரும் அவரின் தம்மமும். அப்போ புத்தரும் அவரின் தம்மமும் என்ற நூலின் ஆசிரியர் அம்பேத்கர் அவர்கள். கேள்வி எண் 79 பாருங்கள். அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர் சுதந்திர தொழிலாளர் கட்சி. பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் டேஸ் சென்றார்? லண்டனுக்கு சென்றார். பாருங்கள், இதுவரைக்கும் நம்ம 8ஆம் வகுப்பு இயல் 9க்கான ஒரு வரி வினா விடைகள் பார்த்தோம். இப்போ அம்பேத்கர் பாடப்பகுதி பார்த்தோம். இப்போ அம்பேத்கர் பாடப்பகுதியில் பல்வேறு கேள்விகள் இருக்குது. அதை அப்படியே வருஷப்படியில் அப்படியே கால வரிசைப்படி நம்ம அப்படியே ஒரு சில முக்கியமான தகவல்களை அப்படியே அவருடைய பிறப்புலேருந்து ஆரம்பித்து அவருடைய இறப்பு, அவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தது வரை அப்படியே ஒரு கால வரிசைப்படி பார்த்துருவோம். நம்மளுக்கு இப்போல்லாம் கால வரிசைப்படி நிறைய கொஸ்டின்ஸ்க்கு வருது. அதில் அடிப்படையில் முக்கியமான கேள்விகள்லாம் எந்த வருஷம் கூட கேட்குறாங்க. அப்போ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். வாங்க பார்த்துருவோம். 1891 அம்பேத்கர் பிறகுறாரு. எங்கே பிறகுறாரு? அம்பாவாதியில் பிறகுறாரு. 1891 அம்பேத்கர் பிறப்பு அம்பாவாதி. அடுத்து பாருங்கள், 1907 மும்பைக்கு குடிபெயர்தல். 1904 மும்பைக்கு குடிபெயர்தல். 1907 பள்ளி படிப்பு. 1912 இளங்கலை பட்டம் எல்பின்ஸ்டன் கல்லூரி மும்பையில். 1915 பண்டைய கால இந்திய வணிகம் என்ற நூலை வெளியிடுறாரு. இதனால் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெறாரு. அப்போ 1915 பண்டைய கால இந்திய வணிகம். 1915 இந்தியாவில் ஜாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற ஒரு நூலை வெளியிடுறாரு. அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூலும் இந்தியாவில் ஜாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூல் தான் 1915. அடுத்து பாருங்கள், 1920 பொருளாதார படிப்புக்கு லண்டன் செல்றாரு. 1921 முதுகலை அறிவியல் பட்டம் பெறாரு. 1923 ரூபாய் பற்றிய பிரச்சனை. 1923 சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டம் பெறாரு. 1924 ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்னும் அமைப்பை உருவாக்குறாரு.
1927 ஒடுக்கப்பட்டோர் பாரதம் என்னும் இதில் நடத்துகிறாரு. 1930 நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தை மேற்கொள்கிறாரு. இதில் முக்கியமான தகவல்களை பார்த்துங்க. 1891 அம்பேத்கர் பிறக்கிறாரு, அம்பாவதியில் பிறக்கிறாரு. அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து பாருங்கள், 1915 பண்டைய கால இந்திய வணிகம் என்ற நூலை வெளியிடுறாரு. அடுத்து பாருங்கள், 1915 தான் இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற நூலை வெளியிடுறாரு. அடுத்து பாருங்கள், 1923 ரூபாய் பற்றிய பிரச்சனை. 1924 ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்னும் அமைப்பு. 1927 அந்த பேரவைக்கு ஆதரவாக ஒடுக்கப்பட்டோர் பாரதம் என்னும் இதில் அதுக்கப்புறம் தொடங்குறாரு. அடுத்து பாருங்கள், 1930 மிகப்பெரிய போராட்டம் நடத்துகிறாரு, நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்துகிறாரு. அடுத்து பாருங்கள், அந்த 1930 32 வரை பார்த்தீங்கன்னா வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்று லண்டன் பயணம் பண்ணுறாரு. அப்போ 3 வட்டமேசை மாநாடுகள் நடக்குது. 1930 முதல் வட்டமேசை மாநாடு, 31 இரண்டாவது வட்டமேசை மாநாடு, 32 மூன்றாவது வட்டமேசை மாநாடு. 3 வட்டமேசை மாநாடுகளும் கலந்து கொண்ட ஒரே இந்தியர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலைவர் அம்பேத்கர் அவர்கள். இது முக்கியமாக நீங்கள் ஜிஎஸ்ல உங்களுக்கு கேள்விகள் வரலாம். அப்போ 30 32 வரை 3 வட்டமேசை மாநாடுகளையும் அம்பேத்கர் கலந்து கொள்கிறாங்க. அடுத்து பாருங்கள், 1931 செப்டம்பரில் பூனா ஒப்பந்தம் ஏற்படுது. யார் யாருக்கு? காந்திக்கு, அம்பேத்கர் அவர்களுக்கும். அப்போ 1931 பூனா ஒப்பந்தம். 1937 சுதந்திர தொழிலாளர் கட்சி. 37 சுதந்திர தொழிலாளர் கட்சி. 1942 பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. 1942 பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. அடுத்து பாருங்கள், 1947 இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழுவின் தலைவராகிறாரு. 1956 புத்த மதத்தை தழுவுறாரு. 1956 டிசம்பர் 4 அம்பேத்கர் அவர்கள் இறக்குறாங்க. 1957 புத்தரின் அவரின் தம்மமும் என்ற நூல் வெளியிடுறாங்க. 1990 பாரத ரத்னா விருது வழங்குறாங்க. இந்திய அரசால் பாரத ரத்னா விருது வழங்கியது 1990. அப்போ இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது 1937 சுதந்திர தொழிலாளர் கட்சி அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க, கட்சியை உருவாக்குறாங்க. 1942 பட்டியல் இனத்தவர் கூட்டமைப்பு அப்படிங்கிறத ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஜிஎஸ் பகுதியில் நம்ம கண்டிப்பாக ஐஎன்எம் பகுதியில் கேட்கக்கூடிய கேள்வி. அதே மாதிரி 1990 பாரத ரத்னா விருது வழங்குறாங்க. இதெல்லாம் பின்னால் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போதே உங்களுக்கு இதனுடைய பாடத்தின் முக்கியத்துவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், பால்மனம் என்ற தலைப்பின் கீழே வினாக்கள் பார்க்க போகிறோம். பால்மனம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் கோமகள். பால்மனம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் கோமகள். சிறுகதைகள், புதினங்கள், குறும்புதினங்கள், வானொலி, தொலைக்காட்சி நாடகங்கள் முதலியவற்றை எழுதியுள்ள கோமகளின் இயற்பெயர் ராஜலட்சுமி. இதில் கோமகளின் இயற்பெயர் ராஜலட்சுமி தான். ஆனால் ராஜலட்சுமியோட அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கிறதையும் இந்த கேள்வியில் வச்சுருக்கோம் பாருங்கள். சிறுகதைகள் எழுதியிருக்காங்க, புதினங்கள் எழுதியிருக்காங்க, குறும்புதினங்கள் எழுதியிருக்காங்க, வானொலி, தொலைக்காட்சி நாடகங்களை இயற்றியிருக்காங்க. கேள்வி எண் 84 பாருங்கள். கோமகளின் எந்த நூல் தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்றது? அன்னை பூமி என்னும் புதினம். அப்போ அன்னை பூமி என்னும் புதினத்தின் ஆசிரியர் கோமகள் அவர்கள். அந்த நூல் தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்றிருக்கு. கேள்வி எண் 85 பாருங்கள். கோமகள் பெற்ற மற்றொரு விருது தமிழன்னை விருது. அப்போ தமிழன்னை விருது பெற்றவர் கோமகள் அவர்கள். இந்த தமிழன்னை விருதை யார் வழங்குறாங்கன்னா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தான் இந்த தமிழன்னை விருதை வழங்குது. அடுத்து பாருங்கள், கோமகள் எழுதிய நூல்கள் உயிர் அமுதாய், நிலாக்கால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல். உயிர் அமுதாய் என்ற நூலின் ஆசிரியர் கோமகள், நிலாக்கால நட்சத்திரங்கள் என்ற நூலின் ஆசிரியர் கோமகள், அன்பின் சிதறல் என்ற நூலின் ஆசிரியர் கோமகள். கேள்வி எண் 86 பாருங்கள். மீதமிருக்கும் சொற்கள் என்னும் நூலை தொகுத்தவர் ஆ வெண்ணிலா. மீதமிருக்கும் சொற்கள் என்னும் நூலை தொகுத்தவர் ஆ வெண்ணிலா. பால்மனம் என்னும் இக்கதை எந்த நூலிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது? ஆ வெண்ணிலா தொகுத்த மீதமிருக்கும் சொற்கள். ஆ வெண்ணிலா தொகுத்த மீதமிருக்கும் சொற்கள் அந்த நூலில் இருந்து தான் இப்போ பால்மனம் என்ற கதையை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து அணி இலக்கணம் என்ற பாடப்பகுதியின் கீழே வினாக்கள் பார்க்க போகிறோம். கேள்வி எண் 8 பாருங்கள். உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது டேஸ் எனப்படும் பிரிது மொழிதல் அணி. உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது மொழிதல் அணி. இதில் பாருங்கள், எடுத்துக்காட்டு பாருங்கள். கடலோடா கால்வல் நெடுந்தேர்
கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. அப்போ கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்னும் இக்குறளில் பயின்று வரும் அணி பிரிது மொழிதல் அணி. அதாவது கடலில் ஓடக்கூடிய கப்பல் தரையில் ஓடாது, தரையில் ஓடக்கூடிய தேர் கடலில் ஓடாது அப்படிங்கிற ஓமையை மட்டும்தான் கொடுத்துருக்காரு. அதனுடைய பொருளை நம்மளாம் புரிஞ்சுக்கணும். நமக்கு எது எது வருமோ அதுக்கேற்றபடி தான் நம்ம அதிலோட தான் நம்மளுடைய திறமையை காட்ட வேண்டும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஓமையின் வாயிலாக நம்மளுடைய வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அதனால் இது ஓமையை மட்டும் கூறி சொல்ல வந்த கருத்தை கூறுவது தான் பிரிது மொழிதல் அணி. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 89. இரண்டு பொருள்களுக்கிடையே உள்ள ஒற்றுமையை கூறி பிறகு அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது டேஸ் எனப்படும் வேற்றுமை அணி எனப்படும். இரண்டு பொருள்களுக்கிடையே உள்ள ஒற்றுமையை ரெண்டையுமே கூறுறாங்க, ஒற்றுமையே கூறுறாங்க, அவற்றுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி. அவ்வளோதான். இதில் பாருங்கள், தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு. பாருங்கள், இப்போ தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு என்பது வேற்றுமை அணி. இதில் உள்ள பொருளை பார்த்துங்க. அப்போ தீயும் சுடும், நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் கடும் சொற்களும் சுடும். ஆனால் தீயினால் சுட்ட புண் ஆறிடும், நாவினால் சுட்ட புண் ஆறாது. அப்போ ரெண்டுக்குள்ள ஒற்றுமையை கூறி ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை அணி எனப்படும். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 90. ஒரு சொல் அல்லது தொடர் இரு பொருள் தருமாறு அமைவது டேஸ் என்னும் அணியாகும் இரட்டுற மொழிதல் அணியாகும். அப்போ இரு பொருள் தருமாறு ஒரே சொல்லோ உள்ள தொடரோ இரு பொருள் தருமாறு அமைவது இரட்டுற மொழிதல் அணி எனப்படும். இதை எடுத்துக்காட்டு பாருங்கள், ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும் அப்படின்னு நம்மளுடைய ஒரு இரட்டுற மொழிதல் அணி பாடலை கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காவோடையும் நாயையும் குறிப்பிட்டு ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. தேங்காயிலையும் ஓடு இருக்குது, நாயும் ஓடும். அதே மாதிரி பாருங்கள், தேங்காயிலையும் உள்ள வெளுத்து இருக்கும், வெள்ளையாக அந்த பருப்பு இருக்கும், நாயின் வாயும் வெளுத்திருக்கும் அப்படிங்கிற ரெண்டுக்குள்ள ஒற்றுமையை, அதாவது இரண்டுக்குள்ள ஒரே பாடல் மூலியமாக இரண்டு பொருள் தருமாறு பாடுவது தான் இந்த இரட்டுத மொழிதல் அணி அப்படின்னு பார்க்குறோம். இதில் நம்மளுக்கு கேள்விகள் இப்படியும் கேட்கலாம். ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும் என்ற பாடலில் வரும் அணி இரட்டுற மொழிதல் அணி அப்படின்னு கேள்விகள் கேட்கலாம். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 91. இரட்டுற மொழிதல் அணியை டேஸ் என்றும் கூறுவர், சிலேடை அணி என்றும் கூறுவர். அப்போ இரட்டுற மொழிதல் அணியை சிலேடை அணி என்றும் கூறுவர். அடுத்து பாருங்கள், புத்தக பின்பக்க வினாக்கள். பிரிது மொழிதல் அணியில் டேஸ் மட்டும் இடம்பெறும், உவமை மட்டும் இடம்பெறும். இரண்டு பொருள்களுக்கிடையே உள்ள ஒற்றுமையும் வேற்றுமையும் கூறுவது வேற்றுமை அணி எனப்படும். ஒரே செய்யுளை இரு பொருள்படி பாடுவது இரட்டுற மொழிதல் அணி. அடுத்து பாருங்கள், இது வரைக்கும் நம்ம 8ஆம் வகுப்பு இயல் 9க்கான ஒரு வரி வினா விடைகளை தெளிவான விளக்கத்தோடு பார்த்தாச்சு. ஸோ இந்த அடிப்படை தான் நீங்கள் பொதுத்தமிழில் 95 மதிப்பெண்கள் பெறுவதற்காக மட்டும் இந்த வீடியோக்கள் பயன்படாது. நீங்கள் யூனிட் 8 ஜிஎஸ் பாடத்துலேயும் கூடுதல் மதிப்பெண்கள் பெறுவதற்கு இந்த வீடியோக்கள் மிக மிக பயன்படும். ஏன்னா நம்மளுக்கு ஜிஎஸ் பாட்டில் உள்ள முக்கியமான தகவல்களையும் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுறோம். இதுதான் இந்த அடிப்படையில் படித்தீங்கன்னா கண்டிப்பாக இதை மட்டும் படித்தாவே நீங்கள் கேட்கக்கூடிய 200 கேள்விகளில் 120க்கு கண்டிப்பாக உங்களுக்கு கெஸ்லாம் கிடையாது. தெளிவாகவே நீங்கள் 120 கொஸ்டினை போடலாம் இந்த வீடியோக்குள்ளே மட்டும் பார்த்தாவே. ஏன்னா தமிழ் வீடியோக்குள்ளே 95 மதிப்பெண்களுக்கு மேலே பெறலாம். யூனிட் 8 கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஐஎன்எம் டிஸ்கஸ் பண்ணுறோம். இது இந்த பாடம் அம்பேத்கர் பாடத்தை பார்த்தீங்கன்னா இதில் பாதி பாடம் உங்களுக்கு அரசியலமைப்பு சம்மந்தமாகவும் நம்ம படிக்கிறோம். இந்த அடிப்படையில் கண்டிப்பாக தமிழ் பாடத்துக்கு ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக நிறைய எஃபோர்ட் போடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வரக்கூடிய அனைத்து தேர்வுகளிலும் வெற்றி பெற்று வேலை வாய்ப்பை உறுதி செய்ய முடியும். இதில் பாருங்கள், நம்மளுக்கு கேட்ட கேள்வி இது 2024 குரூப் 4ல் கேட்ட கேள்வி. பாருங்கள், யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார்? இது பாருங்கள், ஜிஎஸ்ல கேட்டிருக்காங்க. இது இப்போ நம்ம தமிழில் தான் படித்தோம், ஆனால் இதில் ஜிஎஸ்ல கூட நம்ம விடையளிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கு. பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுபவர் யார்? டாக்டர் பிஆர் அம்பேத்கர். நம்மளுக்கு பார்த்து கேட்டிருக்காங்க, ஆர்கிடெக்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. who is considered to be the architect of the constitution of India அப்படின்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் பிஆர் அம்பேத்கர். அப்போ இந்திய அரசியலமைப்பின் சிற்பி டாக்டர் பிஆர் அம்பேத்கர். இது தமிழ் பாடத்தை படித்தாவே நம்மளுக்கு இதுக்கு விரிவாக விளக்கம் அளிக்க முடியும். இது 2024 குரூப் 4ல் கேட்ட கேள்வி. அடுத்து பாருங்கள், இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலின் ஆசிரியர் அண்ணல் அம்பேத்கர். இப்போ தான் நம்ம பார்த்தோம், இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலின் ஆசிரியர் அண்ணல் அம்பேத்கர். அடுத்து பாருங்கள்,
இந்தியாவில் தேசிய பங்கு வீதம் என்னும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். அதே கேள்வியை இப்போ இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா கேட்டு ரொம்ப இன்ஃபர்மேஷனோட கேட்குறாங்க பாரு. இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்னும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள். இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி என்னும் உயரிய விருதை வழங்கிய ஆண்டு 1990. அப்போ அதாவது இந்திய மாமணி என்பது பாரத ரத்னா விருது தான் இந்திய மாமணி விருது அப்படின்னு தமிழில் தெளிவாக தமிழில் கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள், அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி என்னும் உயரிய விருது வழங்கிய ஆண்டு 1990. அதே பாருங்கள், இது தமிழில் கேட்டிருக்காங்க, இது ஜிஎஸ்ல இப்போ கேட்டிருக்காங்க பாருங்கள். டாக்டர் B.R. அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990. பாருங்கள், டாக்டர் B.R. அம்பேத்கர் வாஸ் அவார்டட் வித் த பாரத ரத்னா இன் தி இயர் 1990. அப்போ பாருங்கள், ஒரே கேள்வி. அப்போ நம்ம தமிழ் படித்தால் தமிழில் முழு மதிப்பெண் பெற முடியும், ஜிஎஸ் பாட்டிலையும் முழு மதிப்பெண் பெற முடியும். ஸோ இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு வீடியோக்கள் தொகுத்து வழங்குகிறோம். நம்ம புத்தகத்திலேருந்து கேள்விகள் பார்க்குறோம், ஜிஎஸ் பார்ட்லேருந்து கேள்விகள் பார்க்குறோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்குறோம். இதில் புது புத்தகத்தில் இல்லாத கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் வந்து நம்ம இதில் கொடுக்குறோம். இந்த அடிப்படையில் படித்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். ஸோ அன்னை தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக காண அன்னை தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு தேர்வு நோக்கில் மிக பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து பாருங்கள், அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் அம்பேத்கர் அவர்கள். அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் அம்பேத்கர் அவர்கள். அதாவது 2வது வட்டமேசி மாநாட்டில் அந்த அம்பேத்கர் அவர்கள் வந்து இரட்டை வாக்குரிமையை பற்றி கேட்டிருப்பாங்க. அதை தான் இது மூலியமாக குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ அம்பேத்கர் அவர்கள் தான் இந்த அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லப்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் அம்பேத்கர் அவர்கள். இது பழைய புத்தகத்தில் உள்ள தகவல். அடுத்து பாருங்கள், உழைப்பும் கல்வி மற்ற செல்வம் மிருகத்தனம் என்றவர் அம்பேத்கர் அவர்கள். அப்போ உழைப்பும் கல்வி மற்றும் செல்வம் வந்து மிருகத்தனம் என்றவர் அம்பேத்கர் அவர்கள். இதெல்லாம் பழைய புத்தகத்தில் உள்ள வினாக்கள் தான். அடுத்து பாருங்கள், ஒரே நாளில் 18 மணி நேரத்தை கல்வி கற்பதற்காகவே செலவழித்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஓர் இலட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர் அண்ணல் அம்பேத்கர். ஓர் இலட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவது சமத்துவம் என்றவர் அண்ணல் அம்பேத்கர். எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவது சமத்துவம். இந்த சமத்துவம் அப்படின்னு வந்தாவே நீங்கள் வந்து அண்ணல் அம்பேத்கரை நீங்கள் குறிப்பிடலாம். சமத்துவத்துக்காக போராடிய அவருடைய ஐக்கானே வந்து சமத்துவம் தான். மானுட பிறவிகள் அனைத்தும் மானுட மாண்பை மீட்டெடுக்கிறதுக்கான ஒரு சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கான போராட்டம் தான் அண்ணல் அம்பேத்கரின் போராட்டம். அப்போ எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவது சமத்துவம் என்றவர் அண்ணல் அம்பேத்கர். அடுத்து பாருங்கள், சமுதாயம் என்னும் மரத்தின் வேரை சாதி புலிகள் அரித்து விடாமல் தடுத்து நச்சுக்கொல்லி மருந்தாக இருந்தவர் அம்பேத்கர் அவர்கள். அப்போ பாருங்கள், சாதி புலிகள் அழித்து விடாமல் தடுத்த நச்சுக்கொல்லி மருந்தாக இருந்தவர் அம்பேத்கர் அவர்கள் அப்படின்னு இது வந்து நம்ம பழைய புத்தகத்தில் கொடுத்த தகவல்கள். இதெல்லாம் நம்மளுக்கு அப்படியே ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஸோ நம்ம புதிய புத்தகத்தை மட்டும் படிச்சுட்டு இந்த மாதிரி முக்கியமான இதெல்லாம் நம்ம இந்த மாதிரி படிச்சிட்டாவே நம்ம கண்டிப்பாக 95 மதிப்பெண்களுக்கு மேலே பெறலாம். அடுத்து பாருங்கள், இது இப்போ 2024 அம்பேத்கரை பற்றி ஒரு கேள்வி பாருங்கள். அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார்? சசி தரூர். அப்போ அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதியவர் சசி தரூர். ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் தி புக் அம்பேத்கர் ஏ லைஃப்? சசி தரூர். அப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஜிஎஸ்ல அம்பேத்கரை பற்றி நம்ம நிறைய அந்த தகவலையும் நம்ம இதில் கொடுக்குறோம். ஏன்னா இதெல்லாம் ரிப்பீட்டடாக நம்மளுக்கு திடீர்னு கேட்டுருவாங்க. அதே மாதிரி வெயிட்டிங் ஃபார் விசா அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. வெயிட்டிங் ஃபார் விசா அப்படின்னு ஒரு நூல், அது அம்பேத்கர் எழுதிய நூல். அந்த நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. வெயிட்டிங் ஃபார் விசா என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. அது அம்பேத்கரே எழுதிய நூல். அப்போ அந்த நூலையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ரூபாய் பற்றிய பிரச்சனை அப்படிங்கிற நூலுக்கும் மிக நிறைய இடங்களில் கேட்டிருக்காங்க. அதுவும் அம்பேத்கர் எழுதிய நூல். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலின் ஆசிரியர் அம்பேத்கர் எழுதிய நூல். இந்த மாதிரி நூல்கள் ஆசிரியர்கள் நம்மளுக்கு நிறைய இடத்துல கேள்விகள் கேட்பாங்க. அப்போ இதில் அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதியவர் சசி தரூர் அவர்கள். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சசி தரூர் அவர்கள். அவர் ஒரு எம்பி, கேரளா மாநிலத்தைச் சேர்ந்தவர். அடுத்து பாருங்கள்,
மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் திருப்பாவை. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டாள் எழுதிய திருப்பாவை வந்து மார்கழி திங்களில் வந்து திருமாலை வழிபடும் நோக்கில் பெண்கள் பாடப்படும் பாடல் அப்படின்னு சொன்னேன். அப்போ அதை தான் இங்கே கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம இறையரசன் பற்றிய உயிர்க்குணங்கள் என்ற பாடப்பகுதிகளை நம்ம பாக்ஸில் கொடுத்த கண்டென்ட்டை படித்தோம். கேள்வி பதிலாக நம்ம படித்தோம். அந்த கேள்வி தான் அப்படியே கேட்டிருக்காங்க. ஒரு மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் திருப்பாவை. இதே இன்னுமே எப்படி கேட்பாங்கன்னா, நம்மளுக்கு மார்கழி திங்களில் சிவபெருமான் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் அப்படின்னு கேட்பாங்க. அது திருவம்பாவை. அதை இயற்றியது யார்? மாணிக்க வாசகர் அவர்கள். ஸோ நம்மளுக்கு இப்படி கேட்பாங்க. அப்போ இதில் மார்கழி திங்களில் திருமால் அப்படின்னு வந்துச்சுன்னா அது திருப்பாவை, சிவபெருமான் அப்படின்னு வந்துச்சுன்னா அது திருவம்பாவை. திருப்பாவையை ஆண்டாள் இயற்றினார், திருவம்பாவை மாணிக்க வாசகர் இயற்றினார். கம்பேர் பண்ணி படிச்சுங்க. அடுத்து பாருங்கள், கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. நம்ம பார்த்தோம். இது எல்லாமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கவிஞர் மு மேத்தா எழுதிய நூல்கள் தான். கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு, இது எல்லாமே கவிஞர் மு மேத்தா எழுதிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் கடைசியாக பார்த்தோம், நம்ம கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம், ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. இது 2022 கேட்ட கொஸ்டின். அதே மாதிரி நம்மளுக்கு தனியாகவும் கேட்டிருக்காங்க. கண்ணீர் பூக்கள் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அது கவிஞர் மு மேத்தா அவர்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம 8ஆம் வகுப்பு இயல் 9க்கான ஒரு வரி வினாவிடைகள் தெளிவாக பார்த்தாச்சு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பார்த்தாச்சு. ஸோ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பொதுத்தமிழ் பாடத்தில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே எளிமையாக பெறலாம். அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ் பாடத்துலேயும் நீங்கள் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோக்கள் யூனிட் 8 ஐஎன்எம் இந்த மாதிரி பாடப்பகுதியில் கேட்குறதுக்கு கேள்விகள் வந்து வரக்கூடிய கேள்விகளை நீங்கள் விடையளிக்கிறதுக்கு இந்த வீடியோக்கள் மிக மிக பயன்படும். ஸோ பொதுத்தமிழ் பாடத்தில் 95 மதிப்பெண்களுக்கு மேலே பெறணும்னா அன்னை தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக அந்த வீடியோக்கள் பாங்க. இது போல் தொடர்ச்சியாக வீடியோக்களுக்கான அன்னை தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்ஸ், லைக்ஸு இது நிறைய பேருக்கு போய் சேர்றதுக்கு உதவியாக இருக்கும். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எளிமையாக படிக்கிறது குறைஞ்ச நாள்லேயே இப்போ இன்னும் ஒரு வெறும் ஒரு 50 மணி நேரத்துக்குள்ளவே தமிழ் சிலபஸை நம்ம கவர் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வீடியோக்களை வழங்குகிறோம். மொத்தமே நம்ம வந்து 50 மணி நேரத்துக்குள்ளே இது வரைக்குமே நம்ம 50 வீடியோக்கள் கூட ஒவ்வொரு வீடியோவுமே அதிகபட்சம் 1 மணி நேரத்தை கூட தாண்டவே இல்லை. நம்ம 50 மணி நேரத்திற்குள்ளவே மொத்த சிலபஸ் இப்போ நம்ம ஸ்கூல் புக் வைஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் விட்டு போன சிலபஸை உள்ள தகவல்கள்லாம் நம்ம ஒவ்வொரு வீடியோவை அப்லோட் பண்ணுவோம். ஸோ இதை மட்டுமே படித்தாவே நீங்கள் போதும். கண்டிப்பாக 95 மதிப்பெண்களுக்கு மேலே பொதுத்தமிழில் எளிமையாக பெறலாம். ஸோ இது போன்ற வீடியோக்களுக்கான அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.